எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நஷ்ட பிரசனம். அதாவது திருட்டு பிரசனத்தை தான் நஷ்ட பிரசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு. நீங்கள் பொருள் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிரசனத்தில் கேட்கல, உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லலை அப்படின்னா அதுக்கு பேர் நஷ்ட பிரசனம். இதுவே திருடு போயிடுச்சு, யார் திருடியிருப்பா, அந்த பொருள் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் திருட்டு பிரசனம். உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த டைமில் பிரசனம் பார்க்கும்போது அதுக்கு பேர் நஷ்ட பிரசனம் அப்படின்னு பேர். இது மலையாள நூல்கள்லேருந்து எடுக்கப்பட்ட விஷயங்களை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். அதாவது பிரசன்ன மார்க்கம், கிருஷ்ணியம் போன்ற நூல்கள்லேருந்து தொகுக்கப்பட்ட எளிமையான விதிகளை தான் எடுத்து நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இது அஷ்டமங்கல பிரசனம் படிக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரசன்ன முறைகளை கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் முறையாக ஒரு குருநாதர்கிட்ட போய் கற்றுக்கிட்டால் தான் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்க. யூடியூப்பில் யாருமே இந்த விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியணும் அப்படிங்கிற நோக்கத்தினால தான் நான் எல்லாத்தையுமே இந்த வீடியோஸில் ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். இது கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருள் திருடு போயிடுச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எதுவுமே அவங்க சொல்லலை அப்படின்னா நீங்களே கண்டுபிடிக்கலாம். அதுதான் இந்த பிரசன்ன முறை. இதுக்கு சோழிகள் இருந்தால் சோழிகளை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். சோழிகள் இல்லைன்னா வந்தவர்கிட்ட 1லேருந்து 12க்குள்ளே ஒரு நம்பர் கேளுங்க. அவர் என்ன நம்பர் சொல்கிறாரோ அந்த ராசியை லக்னமாக போட்டுக்கோங்க. உதாரணத்துக்கு 1லேருந்து 12க்குள்ளே ஒரு நம்பர் கேட்குறீங்க. ஒருத்தர் 4ஆம் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கடகத்தை லக்னமாக போட்டுக்கோங்க. ஏன்னா கடகம் தான் 4வது ராசி. அப்போ நீங்கள் எந்த ராசியை லக்னமாக போடுறீங்களோ அதை தான் ஆருட லக்னம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது சோழிகளை வச்சும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சோழிகள் இல்லாதவங்க அவங்ககிட்ட கேட்டு அந்த லக்னத்தை நீங்கள் நிர்ணயம் பண்ணி நீங்கள் பலன் சொல்லலாம். திருப்போன பிரசனத்துக்கு சோழி அந்த பலகை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வாய் வழியாகவே நீங்கள் கேட்டு பலன் சொல்ல முடியும். எந்த மெத்தட்லனாலும் நீங்கள் பிரசனத்தை சொல்ல முடியுங்கிறது தான் அதில் முக்கியமான விஷயம். அதனால் ஒருத்தட்ட கேட்குறீங்க, அவர் என்ன நம்பர் சொல்கிறாரோ அதை லக்னமாக போட்டுக்கிறீங்க. அதுதான் ஆருட லக்னம். இந்த ஆருட லக்னத்துக்கும் உதய லக்னத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆருடம் அப்படிங்கிறது ஏற்கனவே நடந்த சம்பவங்களுக்கு தீர்வு காண்றது. அதுதான் பிரசனம். பிரசனத்தில் எப்பயுமே 90% ஏற்கனவே செஞ்சு நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்கு தீர்வு கேட்டு வரக்கூடிய பிரசனங்கள் தான் நம்ம ஆருட லக்னம் பார்க்கணும். உதய லக்னம் அப்படிங்கிறது நடக்கிற விஷயங்கள், நடக்க போகிற விஷயங்களுக்கு பார்க்குறது. அதுக்கு நீங்கள் கோச்சாரத்தில் என்ன இப்போ லக்னம் ஓடிட்டுருக்கோ, இப்போ இன்றைக்கி டேட்டில் ஒருத்தங்க பிரசனம் கேட்குறாங்கன்னா இந்த டைமில் என்ன கோச்சாரத்தில் லக்னம் ஓடிட்டுருக்கோ அது உதய லக்னமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அது எதிர்காலம் நிகழ்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு அதை பயன்படுத்தலாம். ஏற்கனவே நடந்த சம்பவங்களுக்கான தீர்வு கேட்டு ஒருத்தங்க வந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஆருட லக்னத்தை தான் பயன்படுத்தணும். நீங்களே தான் லக்னத்தை சூஸ் பண்ணி அதை வச்சு பலன் சொல்லணும். அப்போ ஆருட லக்னத்துக்கு 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல சனி இருந்தது அப்படின்னா அது களவு போன காரியத்தை உத்தேசித்த பிரசன்னம். நீங்கள் பிரசனம் பார்க்குறீங்க, அவங்க ஒரு நம்பர் சொல்லிட்டாங்க, அதை லக்னமாக போட்டு பார்க்கும்போது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ சனி நிற்கிது அப்படின்னா இவங்க திருடு போன பொருள் சார்ந்த பிரசனத்தை கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு பேர் நஷ்ட பிரசனம் அப்படின்னு பேர். அவங்களே கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் திருட்டு பிரசன்னம். எதையுமே கேட்காம நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் நஷ்ட பிரசன்னம். இந்த விதிகளை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இந்த விதிகள் பெரும்பாலும் லோக்கல் ஆத்தர்ஸ் எழுதக்கூடிய புக்கில் இருக்காது. இது மூல நூல்களில் மட்டுமே கொடுக்கப்பட்ட விஷயங்கள். அதனால் இந்த நஷ்ட பிரசனம் அப்படிங்கிறதே இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ லோக்கலாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், ஜோதிட ஆசிரியர்கள் எழுதுகிற புக்கில் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லப்படவில்லை. அவங்க டைரெக்டாக எளிமையான விதிகளை உருவாக்கி அதில் பிரசனம் பார்க்குறது தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நஷ்ட பிரசனம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது மேக்சிமம் இருக்காது. இது அஷ்டமங்கலம் பழகுறீங்கல்ல, அந்த ஆசிரியர்கிட்ட போய் நீங்கள் கற்றுக்கும்போது தான் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க. அதுவும் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்களான்னு தெரியாது. அது எப்படி காணாமல் போச்சு, யார் திருடினா அப்படிங்கிறத டைரெக்டாக அவங்க போயிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கிறது அவங்க சொல்லுவாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே, நம்ம நம்ம விஷயத்துக்கு போகலாம். ஆருட லக்னத்துக்கு 7, 8, 12 சனி இருந்தால் நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம். இது திருடு போன பொருள் சார்ந்த பிரசனம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது ஒரு பாயிண்ட்டு, முதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் லக்னம்னா உதய லக்னம். அந்த டைமில் கோச்சாரத்தில் லக்னம் ஓடிட்டுருக்கும்ல, அந்த லக்னம், அந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், நம்ம பார்க்கக்கூடிய ஆருடம்னா நம்ம ஆருட லக்னம், நம்ம சூஸ் பண்ணுற லக்னம், இந்த 3ஐயும் பார்க்கணும். இந்த 3 லக்னம், சந்திரன், ஆருடம், இதுக்கு 10ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 10ஆம் இடத்துலையோ சந்திரன் 10ஆம் இடத்துலையோ
ஆருட லக்னத்துக்கு 10ஆம் இடத்துலையோ ஒரு குரூர கிரகம் இருந்தால் அது வந்து பொருள் திருடப்பட்டது என உணர்த்துது அப்படின்னு சொல்லலாம். லக்னம், அதாவது உதய லக்னம், ஆருட லக்னம், சந்திரன், இந்த மூணுக்குமே 10ஆம் இடத்துல ஒரு குரூர கிரகம் இருந்தால் அந்த பொருள் திருடு போன பொருள் சார்ந்த பிரசனம் தான் கேட்குறாங்கன்னு நம்ம சொல்லலாம். குரூர கிரகம் அப்படிங்கிறது சனி, செவ்வாய், ராகு, கேது. சனியோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ உதய லக்னத்துக்கு 10லையோ ஆருட லக்னத்துக்கு 10லையோ சந்திரனுக்கு 10லையோ இருந்தால் திருட்டு சார்ந்த பிரசன்னம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது 2வது பாயிண்ட்டு. இது இப்படி வந்தாலும் திருடு போன பிரசன்னம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த அமைப்பு இருந்தாலும் திருட்டு பிரசன்னம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, லக்னம், சந்திரன், ஆருட லக்னம், இந்த மூன்றில் ஒன்றிற்கு 1, 4, 6, 10, அதாவது லக்னத்துக்கு 1, 4, 6, 10லையோ சந்திரனுக்கு 1, 4, 6, 10லையோ ஆருட லக்னத்துக்கு 1, 4, 6, 10லையோ ஒரு கிரகம் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு கிரகம் நிற்கணும் அந்த லக்னத்துக்கோ ஆருடத்துக்கோ. ஆருடம் அப்படிங்கிறது நம்ம சூஸ் பண்ணுற லக்னம். இந்த லக்னங்கிறது ஏற்கனவே கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய லக்னம். இது சந்திரன். இந்த 3க்குமே 1, 4, 6, 10 இது போன்ற இடங்களில் ஒரு கிரகம் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிரகம் நவாம்சத்தில் எந்த ராசியில் நிற்கிதுன்னு பார்க்கணும். அந்த கிரகம் நின்று அது நவாம்ச ராசியில் கடகம், விருச்சிகம், மீனம் இது போன்ற ராசிகள் ஏதோ ஒரு இதில் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் நீங்கள் வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, திருடன் திருடி கொண்டு போன பொருள் பற்றிய பிரசன்னம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அதாவது லக்னத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு லக்னம் எடுத்துக்கலாம். லக்னத்துக்கு 1, 4, 6, 10ல் ஒரு கிரகம் நிற்கிது ராசி கட்டத்தில். நவாம்ச கட்டத்தில் அந்த கிரகம் நிற்கிற ராசி பார்த்தீங்கன்னா கடகத்திலையோ விருச்சிகத்திலையோ மீனத்திலையோ நிற்கிது அப்படின்னா நீங்கள் என்ன கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, திருட்டு போன பொருளை பற்றின பிரசன்னம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது லக்னத்துக்கும் பொருந்தும், சந்திரனுக்கும் பொருந்தும், ஆருட லக்னத்துக்கும் பொருந்தும். இதில் ஏதாவது ஒன்று மேட்ச் ஆனால் கூட திருடு போன பொருளுக்குரிய பிரசன்னம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 பாயிண்ட்டை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். இது திருட்டு சார்ந்த பிரசன்னமா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கணும். இது எப்போ அப்படின்னா, அவங்க எதுவுமே சொல்லாத பட்சத்தில் பிரசனம் பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. நம்மகிட்ட எதுவுமே வந்து சொல்லலை அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்டை வச்சு இவங்க திருட்டு சார்ந்த பிரசனத்துக்கு தான் வந்திருக்காங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறது இந்த 3 பாயிண்ட்டு. இதை வந்து நஷ்ட பிரசனம்னு பேர். எதுவுமே சொல்லாமல் இருந்த டைமில் நம்ம கண்டுபிடிக்கிறது. நஷ்ட பிரசனத்தில் நிறைய இருக்குது. ஆயுள் சார்ந்த பிரசனம் இருக்குது, இது மாதிரி நிறைய இருக்குது. அதில் ஒரு பிரிவு தான் திருட்டு பிரசனம். நஷ்ட பிரசனம் அப்படின்னா இறந்துருவாங்களா அப்படின்னு கேட்பாங்க, அதுவும் நஷ்டம்தான். பொருள் தேடிடுச்சா அப்படிங்கிறதும் நஷ்டம்தான். ஆள் காணாமல் போயிட்டாரா அப்படிங்கிறது நஷ்டம்தான். நஷ்ட பிரசனத்தில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் திருடு போன பொருள் சார்ந்த பிரசனத்துக்கு உண்டான பாயிண்ட்ஸை வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த 3 பாயிண்ட்ஸுக்கும் ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து திருடு போன பிரசனமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த 3 பாயிண்ட்டை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து எப்படி ஒரு பொருள் வந்து எப்படிலாம் திருடப்பட்டிருக்கு, யார் தேடியிருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு சில விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரசனத்தில் ஒரு லக்னம் சூஸ் பண்ணுறீங்கள, நீங்கள் ஒரு ஆருட லக்னம் எடுக்கிறீங்கள, அந்த லக்னம் வந்து நவாம்சத்தில் எங்கே இருக்குதோ அதை வச்சு திருடு போன பொருளை சார்ந்த விஷயங்களை வந்து சொல்ல முடியும். திருடு போன பொருள் வந்து எந்த மாதிரி பொருள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். பிரசன்ன லக்னம் வந்து திரேகான சார்ட் அப்படிங்கிறது 1, 5, 9. அதாவது ஒரு கிரகம் வந்து ஒரு ராசியில் நிற்கிதுன்னா அதுக்கு 1வது ராசி, 5வது ராசி, 9வது ராசி தான் நம்ம திரேகானம் அப்படின்னு சொல்கிறோம். இதை D3 சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திரேகான இதில் இந்த லக்னத்தினுடைய திரேகானத்தை வச்சு இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கும்பராசியில் 15 டிகிரியில் லக்னம் விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கும்பராசியில் முதல் 10 டிகிரி ஒரு திரேகானம் கும்பத்திலே இருக்கும். கும்பராசியில் 2வது 10 டிகிரியில் லக்னம் நின்றுச்சு அப்படின்னா அதுக்கு 5வது ராசியான மிதுனத்தில் அந்த லக்னம் விழுகும். இதுவே வந்து கும்பராசியில் 3வது 10 டிகிரியில் லக்னம் இருக்குது, லக்ன புள்ளி இருக்குது அப்படின்னா அது வந்து துலாம் ராசியில் போய் விழுகும். இதுதான் திரேகானம்னு சொல்கிறோம். இருக்கிற ராசிக்கு 1, 5, 9ல் வந்து அந்த லக்னம் எங்கே நிற்கிதுன்னு பார்க்கணும். அதாவது திரேகான சார்ட் அப்படிங்கிறது 1, 5, 9. லக்னம் 10 டிகிரிக்குள்ளே இருந்தால் அது கும்பத்திலே இருக்குது, 10லேருந்து 20 டிகிரிக்குள்ளே இருந்தால் அது மிதனத்தில் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். அதுவே 20லேருந்து 30 டிகிரியில் இருந்தால் அது துலாமில் இருக்குது லக்னம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த திரேகான லக்னம் எங்கே விழுகுது அப்படின்னு பார்த்துட்டு அந்த இதை வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னா திருடனுடைய தோற்றத்தை நம்ம சொல்ல முடியும். அடுத்து பிரசன்ன லக்ன அதிபதி ஒரு லக்னம் விழுந்திருக்கு. உதாரணத்துக்கு கும்ப லக்னம்னு வச்சுக்கோங்களேன். கும்ப லக்ன அதிபதி யார்? சனி பகவான். அப்போ சனி பகவான் வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? திருடனை வந்து வயசானவன், இந்த வயதை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லலாம். அவன் ஜாதி என்ன அப்படிங்கிறது அந்த கிரகத்தினுடைய ஜாதியை வச்சு அவன் ஜாதி என்ன அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சனிங்கிறது கீழ் ஜாதிக்குரிய பிளானட்டு. அப்போ கீழ் ஜாதி உள்ளவன். அதே மாதிரி வந்து சனிங்கிறது மூத்த வயது உள்ளவன், அப்போ வயசானவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த திருடனுடைய வயது, திருடனுடைய ஜாதியை வந்து அந்த கிரகம் பிரசன்ன லக்ன அதிபதியை வச்சு சொல்லலாம். பிரசன்ன லக்ன ராசி
ஒரு லக்னம் விழுந்திருக்கு. இப்போ கும்ப லக்னம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கும்பராசின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த கும்பராசி வந்து ராசி வந்து பகல் ராசியா இரவு ராசியா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ராசிக்காரத்துவங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ பகலில் இயங்கக்கூடிய ராசிகள் இரவில் இயங்கக்கூடிய ராசிகள்னு சொல்லி பிரிக்கிறோம். அது பகலில் இயங்கக்கூடிய ராசியாக இருந்தால் பகல் பொழுதில் திருடப்பட்டிருக்குன்னு சொல்கிறோம். இரவு பொழுதை குறிக்கக்கூடிய ராசியாக இருந்தால் இரவு பொழுதில் திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அந்த ராசி குறிக்கக்கூடிய திசை என்னவோ, உதாரணத்துக்கு மேச ராசி விழுகுதுன்னு வச்சுக்கோங்க. மேசங்கிறது கிழக்கு திசையை குறிக்கக்கூடிய ராசி. அப்போ போனவன் திருடிட்டு போனவன் வந்து கிழக்கு திசையில் தேடி இருக்கான்னு சொல்லலாம். அடுத்து தேசம் அப்படிங்கிறது அதை குறிக்கக்கூடிய இடங்கள், உலக ஜோதிட ரீதியாக அதை குறிக்கக்கூடிய பிளேசஸ் தெரிஞ்சது அப்படின்னா அது எந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை வச்சு வந்து நம்ம திருட்டு பிரசனம் பார்க்க முடியும். இது வந்து வெறும் இன்ட்ரடக்ஷன் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா திருடனுடைய தோற்றம், திருடனுடைய வயது, திருடனுடைய ஹைட்டு, திருடனுடைய என்ன சொல்கிறது, அவனுடைய குணநலன்கள், அவன் வந்து எவ்வளோ தூரத்தில் திருடிட்டு போயிருக்கான், வீட்டுக்குள்ளேயே திருடியிருக்கானா, வெளியிலேருந்து திருடியிருக்கானா, யார் கூட சேர்ந்து திருடியிருக்கானா, கூட்டமாக வந்து திருடியிருக்காங்களா, இல்லை அவனே திருடிட்டு போய் சொல்கிறானா, வீட்டில் எந்த இடத்துல பொருள் காணாமல் போயிருக்குது, பொருள் எந்த இடத்துல இருக்கும், அது கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்கிறதா இருந்தால் யார் மூலயமா கிடைக்கும், பகல் நேரத்தில் கிடைக்குமா, திருடப்பட்டது வந்து பகல் நேரமா இரவு நேரமா, இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு அடுத்துமே இன்னொரு 10 வீடியோ போட்டால் தான் அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியும். இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோ புரியுதான்னு பாருங்கள். இதுக்கு அடுத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அப்போ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும். இது சார்ந்த விஷயங்கள் வந்து நான் கண்டினியூ பண்ணலாமா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஒத்துழைப்பு இருந்தால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட முடியும். இது யாருமே பார்க்கல அப்படின்னா இதோட நான் வந்து இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிடலான்னு இருக்கேன். ஏன்னா பிரசனத்தை பற்றி யாரும் சொல்கிறது இல்லை, யாரும் கேட்க தயாராகவும் இல்லை. ஆனால் நீங்களே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த வீடியோ போட்டது. இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இதை கண்டினியூ பண்ணலான்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு எப்படியும் ஒரு 5 வீடியோ வந்து போடுற மாதிரி வரும். ஏன்னா திருடினவன் யார், எந்த வயதை சார்ந்தவன், எந்த ஜாதியில் உள்ளவன், எவ்வளோ பேர்கிட்ட வந்து திருடியிருக்கான், எங்கே திருடியிருக்கான், எந்த இடத்துல திருடியிருக்கான், யார் வீட்டில் திருடியிருக்கான், பொண்ணா ஆனா, அதெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி வந்து திருடு போன பொருள் எந்த ஷேப்பில் இருக்குது, என்ன மாதிரி பொருள் திருடு போயிருக்கு, எந்த டைரெக்ஷனில் திருடு போயிருக்கு, அது எவ்வளோ நாளில் வரும், வரமா வராதா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை கண்டினியூ பண்ணுறேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு நான் அதுக்கு அடுத்து போடலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறேன். இந்த இன்ட்ரடக்ஷன் வச்சு திருடு போன பொருள் திருடு போயிருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.